friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஸ்வீட், ஒரு டெசர்ட். இது வந்துட்டு முட்டை மிட்டாய். என்னது முட்டையில மிட்டாயா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது இங்க வரைக்கும். ஆமாங்க, முட்டையில தான் செய்ய போறோம் இந்த முட்டை மிட்டாய். இது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். செஞ்சி முட்டை மிட்டாய் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்ப வந்துட்டு இது சென்னையில கூட கிடைக்குது. சையது மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு, சையது முட்டை மிட்டாய் அப்படின்னு அந்த கடைக்கு பேரு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது. சாப்பிட்டீங்கன்னா வாயில போட்டது அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரா இருக்கும். முட்டையில செஞ்சோம் அப்படின்னு நீங்க சொன்னாலுடைய யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுல முட்டையோட வாசனையே இருக்காது. ஒரு பால்கோவா, ஒரு குலோப் ஜாமுன், ஒரு புடிங் அந்த மாதிரி சாப்பிடுற மாதிரி இருக்கும். வாயில போட்டோன்னே கரைஞ்சு போயிடும். செம்ம டேஸ்டியான இந்த முட்டை மிட்டாய் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதாம் பருப்பு ஒரு 15 இருந்து 20 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்ல தண்ணியில ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தோலை எடுத்துட்டு நம்ம இதை மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இது கூட இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பால் விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்துட்டு சர்க்கரை சேர்த்துன பால்கோவா தான் எடுத்து செய்ய போறோம். அதனால சர்க்கரை கம்மியா தான் சேர்த்துறேன். இப்ப இதை வந்துட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் கோர்ஸான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி அரைச்சாச்சு. கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருந்தா பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்கும். பைட் இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 3 முட்டையை இந்த மாதிரி நான் பாத்திரத்துல உடச்சு ஊத்தி வச்சிருக்கிறேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம பீட் பண்ணிக்க போறோம். இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பாதாம் பருப்பு பால் இருக்குல்ல, அதை வந்துட்டு இதுல ஊத்திடலாம். இது கூடவே நான் வந்துட்டு பால்கோவா சேர்த்து போறேன். இது வந்துட்டு சர்க்கரை போட்டு செஞ்ச பால்கோவா. எனக்கு வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்கல. அதனாலதான் நான் வந்துட்டு சர்க்கரை கம்மியா ஆட் பண்ணிருக்கிறேன் இதுல. உங்ககிட்ட ஸ்வீட்லெஸ் கோவா இருந்ததுன்னா ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு 100 கிராமும் சர்க்கரை ஒரு 100 கிராமும் சேர்த்து இதுல வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இது சர்க்கரையோட இருக்கிற பால்கோவா நம்ம சாப்பிட்றதுக்கு செய்வோம்ல, அந்த பால்கோவா தான் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். ஏன்னா சர்க்கரையும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கிறேன். பால்கோவாவையும் இது கூடயே சேர்த்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போறோம். இப்ப இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முட்டையோட சேர்ந்து கொஞ்சம் கட்டி இல்லாம மிக்ஸ் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கும், ரொம்ப ஃபுல்லா மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம திருப்பி இது வந்துட்டு அடுப்புல வச்சு கொஞ்சம் சூடு பண்ணுவோம். அப்போ வந்துட்டு இது வந்து மெல்ட் ஆயிக்கும் இந்த பால்கோவா. மிக்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு மிக்சில எல்லாம் போட்டு அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி விஸ்க் வச்சுதான் நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்திக்கலாம். இந்த நெய்யையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருந்தா பரவாயில்ல. நம்ம வந்துட்டு அடுப்புல வச்சுட்டு இதை லைட்டா சூடு பண்ணும்போது இது வந்துட்டு மெல்ட் ஆயிடும். நீங்க வந்து கையில கூட வச்சு கரைச்சி விடலாம். உங்களால இந்த மாதிரி விஸ்க்ல வச்சு மிக்ஸ் பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா கையில கூட கரைச்சி விடுங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு பேனுக்கு மாத்திடலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு பேன்ல மாத்தியாச்சு. இந்த மாதிரி ஒரு கேக் டென் எடுத்திருக்கிறேன். இதுல வந்துட்டு நம்ம நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் தாராளமாவே இருக்கட்டும், அப்பதான் கீழே வந்துட்டு ஒட்டாம இருக்கும். இது ரெடியா இருக்குது, இது இருக்கட்டும். இந்த டின்னு பேன் எடுத்து அடுப்புல வச்சுட்டு இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. இப்ப இது கூட என்ன செய்யலாம்னா கொஞ்சமா குங்குமப்பூவும் சேர்த்திக்கலாம். குங்குமப்பூ வந்துட்டு ஆப்ஷனல், இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும். இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்க லைட்டா ஏலக்காய் தூள் கூட சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம கைவிடாம இந்த மாதிரி கிளறணும். இது வந்து ஒரு கஸ்டர்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு இது வந்துட்டு மாறும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கிளறி விட போறோம். கைவிடாம கிளறணும்னா இதுல முட்டை சேர்த்தி இருக்கிறோம்ல, அதனால விட்டீங்கன்னா ஒரு மாதிரி கேர்டலான மாதிரி ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் லிக்விடா ஆகுது பாருங்க. நம்ம போட்ட அந்த பால்கோவா இருக்குல்ல, அதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த சூட்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா திக்காக ஆரம்பிக்குது பாருங்க. இப்ப நம்ம போட்ட பால்கோவா எல்லாமே நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்ப பாருங்க நல்லா திக்காயிடுச்சு, ஒரு மாதிரி கஸ்டர்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வேக வச்சுக்கணும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்ப நம்ம ரெடி பண்ண இந்த முட்டை பால்கோவா கலவையை வந்துட்டு இந்த கேக் டின் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, நெய் தடவி அதுல மாத்தி சொன்னா நம்ப மாட்டீங்க, இது இப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். இப்ப இதுக்கு மேல நம்ம வந்துட்டு கொஞ்சமா நெய் விட்டு லைட்டா பிரஷ் பண்ணி விட்டுறலாம். அலங்காம எல்லா பக்கமும் த்ரெட் ஆகுற மாதிரி நெய்யை வந்துட்டு தடவி விட்டுருங்க. அவன் இல்லைன்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேன்ல வச்சு கூட நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு வேக வச்சு எடுக்கலாம். நம்ம கேக் எல்லாம் வேக வைப்போம்ல, அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இதுக்குள்ள அந்த டின் எடுத்து வச்சு நம்ம மூடி போட்டு
ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் விட்டிங்கனாலே இது வந்துட்டு நல்லா வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் தான் இது வந்துட்டு வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி மூடியில் ஏதாவது ஹோல் இருந்தால் அதையும் ஏதாவது அலுமினியம் ஃபாயிலோ பட்டர் பேப்பரோ போட்டு அடைச்சி வச்சுருங்க. இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையரில் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். 180 டிகிரியில் கேக்குங்கிற மோடில் நான் வந்துட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து 30 மினிட்ஸ் காட்டுது பாருங்கள். இப்போ இது 1 நிமிஷம் அது ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு அந்த கேக் டின் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு நிமிஷம் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு கிரில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் டின்னு வச்சிடலாம். ஏர் ஃப்ரையரில் இன்னும் குயிக்காகவே ரெடி ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. 10 நிமிஷம் இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியுங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் வந்திருக்கு. நம்மளோட முட்டை மிட்டாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு க்ளீனாக வெளில வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு இதை ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு போகிறோம். இது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இது வந்துட்டு கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணோம்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இந்த ஓரத்தை வந்துட்டு கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டுறலாம். இது தேவையான சைஸுக்கு வெட்டிக்கலாம். பாருங்க, சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செம்ம சாஃப்டா இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் பாருங்க. கொஞ்சம் புட்டிங் மாதிரி, ஒரு பால்கோவா மாதிரி, குலோப் ஜாமுன் மாதிரின்னு எல்லாம் கலந்த ஒரு ஸ்வீட்டா இருக்கும். இது நம்ம போட்ட குங்குமப்பூனால பாருங்க எவ்வளவு அழகா வந்து அங்கங்க ஒரு எல்லோ கலர் வந்து இருக்குது. நம்மளோட முட்டை மிட்டாய் அருமையா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யலாம். வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.